டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வரும். யூஜி டிஆர்பி மட்டும் இல்ல, பிஜி டிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பா வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். தன்னம்பிக்கையோட படிங்க. விடாமுயற்சி கண்டிப்பா வந்து வெற்றி நிச்சயம். ஸோ நம்ம யூஜி டிஆர்பி கெமிஸ்ட்ரியில யூனிட் நம்பர் 1ல சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். நம்ம என்னதான் டாபிக் வந்து தெளிவா படிச்சிருந்தாலுமே, கொஸ்டின் அந்த டாபிக்ல வந்து டவுட் வராம இருக்கணும் அப்படின்னாலும், அது வந்து என்ன பண்ணணும், அந்த டாபிக் ரிலேட்டடா வந்து நம்ம நெறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனா வரும். டிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் நம்பர் 1ல இருந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளாங்கிஸ் குவாண்டம் தியரி ஆஃப் ரேடியேஷன். அப்போ இது எந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா குவாண்டம் தியரியில இருந்து கேட்டிருக்காங்க. The energy is not observed or emitted or multiple quantum. Radiation is associated with the energy. Option C ல radiation energy is not emitted or absorbed continuously but in the form of small packet called quanta. Option D ல the magnitude of the energy associated the quantum is proportional to the frequency. So நமக்கு தெரியும் energy is always emitted or absorbed in the integral value. That means வந்து பார்த்தீங்கன்னா E equal to, ஸோ நமக்கு தெரியும் E equal to n into h nu. அப்போ இந்த nன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ், அதாவது நேச்சுரல் நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகும் 1 2 3 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போ இதனுடைய என்னுடைய வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஹெச் நியூ n equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2h நியூ, n equal to 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் 2h நியூ 3h நியூ, இந்த மாதிரி வந்து இன்டெகிரல் மல்டிபிள் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். அப்போ இது வந்து என்னன்னா இது ஒரு ஃபார்முலா. அப்போ இதுல இருந்து நமக்கு எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இதுல பாருங்க ஆப்ஷன் ஏல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனர்ஜி இஸ் நாட் அப்சர்வ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து கண்டிப்பா வந்து என்ன ஆகும், எனர்ஜி வந்து ஆல்வேஸ் எமிட்டட் ஆர் அப்சர்வ்ட் இன் தி இன்டெகிரல் வேல்யூ. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து என்னது கரெக்டான ஆன்சர். அவங்க வந்து நாட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The wavelength of different radiation are given below. ஒன்னு வந்து lambda equal to 300 nanometer கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஒன் வந்து lambda equal to 300 micrometer கொடுத்துருக்காங்க. யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 3 nanometer, ஃபோர்த் ஒன் 30 ஆம்ஸ்ட்ராங்ல கொடுத்துருக்காங்க. இது நமக்கு பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் அந்த வித்தின் த 1 மினிட்குள்ள இதுக்கு என்ன பண்ணணும், ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஆன்சர் வந்து தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், இதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இது சிம்பிள் கொஸ்டின் தான், நம்ம பார்க்கும்போது சிம்பிளாக தான் தெரியும். பட் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து யூனிட் கன்வர்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம தெரியாமல் இருந்தோம்னா நம்ம அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ண முடியாது, ஆன்சர் பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறது இந்த மாதிரியான சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். 300 into 10⁻⁻9 மீட்டர் அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த 300 வந்து என்ன பண்ணலாம் 10⁻2, அப்போ 3 into 10⁻⁻7 மீட்டரா நமக்கு கிடைச்சிடும். அப்போ இந்த 300 நம்ம என்ன பண்ணலாம் 10⁻2ன்னு எழுதணும்னா இங்க 9ல வந்து 2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 10⁻⁻7 மீட்டர்னு எழுதலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பாருங்க 300 மைக்ரோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மைக்ரோமீட்டர் தெரியணும். 1 மைக்ரோமீட்டர் ஈக்குவல் டு 10⁻⁻6 மீட்டருக்கு வந்து ஈக்குவல். அப்போ இங்க 10⁻⁻6னா இங்க 300 into 10⁻⁻6 மீட்டர்னு எழுதலாம். அதுக்கு அடுத்தது வந்து இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 10⁻+2ன்னு எழுதணும்னா இங்க என்ன கிடைக்கும் 3 into 10⁻⁻4 மீட்டர். இதை நம்ம வந்து எல்லா யூனிட்டுமே வந்து என்ன பண்றோம் மீட்டருக்கா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 3 into 10⁻⁻9 மீட்டர். ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 30 into 10⁻⁻10 மீட்டர். ஏன்னா வந்து 1 ஆம்ஸ்ட்ராங் ஈக்குவல் டு அது 10⁻⁻10 மீட்டருக்கு வந்து ஈக்குவல். அப்போ இதை வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ எழுதணும்
3 × 10⁻⁻ மீட்டர் அப்படின்னு எழுதலாம். 10⁻�9 மீட்டர் எழுதலாம். ஏன்னா இங்க வந்து 10⁻1 எழுதலாம். அப்போ வந்து +1க்கும் -10க்கும் கேன்சல் ஆகும்போது -9 மீட்டர் கிடைச்சிரும். அப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸோ இங்க 3 × 10⁻7 மீட்டரு. இங்க செகண்ட் ஒன் வந்து 3 × 10⁻4 மீட்டரு. தேர்ட் ஒன் வந்து அது 3 × 10⁻9 மீட்டரு. அதே மாதிரி வந்து ஃபோர்த் ஒன் வந்து 3 × 10⁻9 மீட்டர். அப்போ நமக்கு வந்து என்ன தெரியும்னா எனர்ஜி ஆல்வேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அது வேவ் லென்த். அவங்க என்ன கேட்குறாங்க? இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தி எனர்ஜி. அப்போ இதுல வந்து வேவ் லென்த் வந்து எதுக்கு அதிகமா இருக்கும்? செகண்ட் ஒன். ஏன்னா இதுதான் வந்து வேவ் லென்த் வந்து இன்க்ரீசிங், இது அதிகமா இருக்கும். அப்ப எனர்ஜி வந்து இதுக்கு வந்து என்ன ஆகும்? கம்மியா இருக்கும். அப்ப இதுதான் வந்து வேவ் லென்த் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கு அடுத்து வந்து 10⁻⁻4. அப்புறம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வேவ் லென்த் அதிகமா இருக்கும். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு ஃபோர்த் ரெண்டுமே வந்து ஈக்குவல் வேவ் லென்த்தா இருக்கும். அப்போ ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வேவ் லென்த் ஆர்டர் வந்து தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் ஒன்னு. தேர்டும் ஃபோர்த்தும் வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்குது. அப்போ அவங்க வந்து என்ன கேட்குறாங்க? எனர்ஜி. அப்போ எனர்ஜி இன்க்ரீசிங் ஆர்டர் தான் எனர்ஜி கேட்குறாங்க. வேவ் லென்த் அதிகமா இருக்கும்போது எனர்ஜி வந்து எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். அதுதான் இந்த ஃபார்முலா. அப்போ எனர்ஜிக்கான ஆர்டர் வந்து அப்படியே உல்டாவை எழுதிக்கலாம். அப்போ செகண்ட் ஒன்னு, தேர்டும் ஃபோர்த்தும் வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. வெரி சிம்பிள் தான். அதாவது எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அது வேவ் லென்த். அப்போ இந்த ஆப்ஷன் வந்து எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். இது வந்து 2. சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அந்த டைமிங்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த யூனிட் கன்வர்ஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். Of the following will not show the deflection from the path of the passing through the electric field. Option A proton, option B cathode rays, option C electron, option D neutron. இதுல ரொம்ப ஷார்ட்கட் வந்து என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணும்போது எது வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகுது? ஸோ அப்போ வந்து சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் தான் வந்து என்னது டிஃப்ளெக்ஷன் ஆகும். அப்போ புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இங்க கேத்தோட் ரேஸ் வந்து என்னன்னு சொல்லலாம்? கம்போஸ்டு பை த எலக்ட்ரான்ஸ். அப்போ இது வந்து நெகட்டிவ் சார்ஜஸ்ல இருக்கும். இதுவும் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இதுல வந்து சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து எதுனா நியூட்ரான். அப்போ ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். So next to fourth question. A photon of energy h nu is observed by a free electron of a metal having work function W naught less than h into V. Then the option A ல வந்து பாத்தீங்கன்னா the electron is sure to come out. Option B ல the electron is sure to come out with a kinetic energy. Option C ல either the electron does not come out or it comes with a kinetic energy h into V minus work function W naught. No. Option D ல it may be come out with a kinetic energy less than h into V minus W naught. இதுல கைனடிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க. அதாவது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன மீனிங்னா, ஸோ ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் மேல நம்ம போட்டோனை வந்து பாஸ் பண்றோம். ஒரு மெட்டல் வந்து பார்த்தா மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு ஸோ அதுல இருந்து எலக்ட்ரான் வந்து என்னாலும் எஜெக்ட் ஆகும். அப்போ எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும்போது ஒரு கைனடிக் எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகும். அந்த கைனடிக் எனர்ஜியை மெஷர் பண்றதும் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு h இன்டு ஃபோட்டான் மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் W நாட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இதுல 2 கேட்டகரிஸ் வந்து இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து பார்த்தோன்னா மெட்டல் சர்ஃபேஸ் மேலே இருக்கும்போது அந்த எலக்ட்ரான் வந்து எஜெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து எந்த விதமான எனர்ஜியும் வந்து லாஸ் ஆகாது. அதே மெட்டல்ல வந்து இன்சைடு த எலக்ட்ரான்ஸ் வந்து இன்சைட்ல இருக்கும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகும்போது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். அதுதான் வந்து ஆக்சுவல் கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன் வந்து ஏ வந்து எப்பயுமே இது போல வந்து நடக்காது.
இது வந்து ஆல்வேஸ் ட்ரூ கிடையாது. அப்போ ஆப்ஷன் பியும் வந்து பார்த்தோன்னா வர்றதுக்கான சான்சஸ் கிடையாது. ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் த எலக்ட்ரான் டஸ் நாட் கம் ஆர் அவுட் ஆர் இட் கம் வித் ஏ கைனடிக் எனர்ஜி. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். If the uncertainty in the position of the electron is 0, if the uncertainty in the it is a momentum would be. அப்போ பொசிஷன் கொடுத்துட்டாங்க, மொமெண்டம் கேட்குறாங்க. அப்போ நமக்கு வந்து ஹைசன்பர்க் அன்சர்டன்டி பிரின்சிபலோடைய ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை 4π. அப்போ இதில் வந்து எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொசிஷன் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ பொசிஷன் வந்து என்னன்னு எடுத்துக்கிறோம், டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா பி இந்த சைடு வச்சுக்கிட்டு ஹெச் பை 4π இன்ட்டு 0. அப்போ 1 பை ஹெச் பை 0ன்னு இருந்தால் இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். அப்போ டெல்டா எக்ஸ் தட் மீன்ஸ் வந்து மொமெண்டம் அன்சர்டன்டி மொமெண்டம் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா இன்ஃபினிட்டி. அப்போ ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். The minimum uncertainty velocity of particle mass 1.1 into 10 power minus 27 kilogram கொடுத்துருக்காங்க. Uncertainty it is a position கொடுத்துருக்காங்க 3 into 10 power minus 10 centimeter. இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1.5 into 10 power minus 4 meter, 2.5 into 10 power minus 4 meter, 3.5 into 10 power minus 4 meter. ஆப்ஷன் டியில் 4.5 into 10 power minus 10 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம். மாஸ் கொடுத்துட்டாங்க, m ஈக்குவல் டு 1 into 1.2 into 10 power minus 27 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தோன்னா அன்சர்டன்டி பொசிஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு 3 into 10 power minus 10 சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ 3 into 10 power minus 12 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா வந்து பாருங்க, டெல்டா எக்ஸ் இன்ட்டு எம் இன்ட்டு டெல்டா பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை 4π. அப்போ நமக்கு வந்து ஹெச்ஓடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டு, பையோடைய வேல்யூ தெரியும். இதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா எம்மும் கொடுத்துட்டாங்க, டெல்டா வி பொசிஷன் தான் கேட்குறாங்க. அப்போ இங்கே ஃபார்முலாவில் பாருங்க, ஸோ எம்மு தெரியும், டெல்டா எக்ஸ் பொசிஷன் வந்து தெரியும். அப்போ இந்த ஃபார்முலா வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா டெல்டா வி ஈக்குவல் டு ஹெச் பை 4π இன்ட்டு டெல்டா எக்ஸ் இன்ட்டு எம். அப்போ இந்த ஃபார்முலாவில் 6 into 6.26 into 10 power minus 34 joule seconds divided by 4 into 3. பையோடைய வேல்யூ வந்து 3.12. டெல்டா எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 into 10 power minus 12 மீட்டரு. நெக்ஸ்ட் வந்து எம்மோடைய வேல்யூ வந்து 1 into 1. into 10 power minus 27 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ 4 into 3.12 into 3 இதை மூணுதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1.1 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா மேலே வந்து 6.626 into 10 power minus 34 divided by 41.448 into 10 power minus 39. இந்த மைனஸ் 12 இந்த மைனஸ் 27 ஆட் பண்ணும்போது மைனஸ் 39 கிடைச்சிருக்குது. அப்போ இந்த 6.626 into 10 power minus 34 41.448 வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 0.1598 into இந்த 10 power minus 39 வந்து மேலே கொண்டு போகும்போது பிளஸ் 39 வந்து சேஞ்சஸ் ஆகும். அப்போ 10 power 5ன்னு கிடைக்கும் இது சிம்பிளிஃபை பண்ணும்போது. ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 1.598 into 10 power minus 1 into 10 power plus 5ன்னு எழுதலாம். அப்போ 1.59 into 10 power plus 4 மீட்டர் per second inverse. இதுதான் சேஞ்ச் இன்
uncertainty position. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 8.59 into 10 power 4 மீட்டர்னு கிடைச்சது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் a correct answer. Wavelength of proton is alpha particle. That means வந்து helium particle is. அப்போ புரோட்டானுடைய டி ப்ராக்லி வேவ்லென்த்தும் ஆல்ஃபா பார்ட்டிகளுடைய டி ப்ராக்லி வேவ்லென்த்தையும் இங்கே வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்க. லாம்டா ஈக்குவல் டு h பை ரூட் இன்ட்டு 2 into m into q into v. So m is a mass, q is a charge, v is a potential difference. ஓகேங்களா? அப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு புரோட்டான். ஸோ புரோட்டான் நமக்கு தெரியும் மாஸ் நம்பர் 1, அட்டாமிக் நம்பரும் 1 தான். அப்போ இந்த இடத்துல மாஸ் வந்து எம்னு எடுத்துக்கிறோம். மாஸ் ஈக்குவல் டு எம். இதனுடைய சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஈன்னு எடுத்துக்கிறோம். காமன். இது வந்து புரோட்டானுக்கு. இதே வந்து பார்த்தோன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து இஸ் நத்திங் பட் என்னன்னா ஹீலியம் பார்ட்டிகல். மாஸ் நம்பர் 4, அட்டாமிக் நம்பர் 2 இப்படி எழுதலாம். அப்போ அதனால வந்து மாஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 4m. ஸோ இங்க வந்து சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ லாம்டா புரோட்டான் டிவைடட் பை லாம்டா ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது இதனுடைய காமன் டேர்ம்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து வி வந்து பார்த்தோன்னா கேன்சல் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூ வந்து பார்த்தோன்னா கேன்சல் ஆகிடும். சாரி, மாஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா mass of the alpha particle into charge of the alpha particle divided by mass of the proton into charge of the proton. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து mass of the alpha particle வந்து என்ன எடுத்துக்கிறோம் 4m. இதனுடைய சார்ஜ் வந்து 2e divided by m mass of the proton and e. இது வந்து ரூட் வந்துடும். ஸோ இப்போ இங்கே ஒரு எம்முக்கு ஒரு எம்மு கேன்சல் ஆகிடுது, ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு எலக்ட்ரான் கேன்சல் ஆகிடுது. அப்போது ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 into 2. அப்போ ரூட் 8 டிவைடட் பை 1 கிடைக்கும். அப்போ இந்த ரூட் 8 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 into 4ன்னு எழுதலாம். அப்போ ரூட்டு 4க்கு வந்து ரூட் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 2ன்னு கிடைக்கும். அப்போ ரூட் 2 டிவைடட் பை 1. ஸோ இதுதான் வந்து ஆல்ஃபா. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ தான் கேட்குறாங்க. மாஸ் ஆஃப் தி லாம்டா புரோட்டான் 2 into 1. அப்போ நமக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னு பாருங்க. என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். 927 degrees Celsius is lambda. What will be the wavelength of at 27 degrees Celsius? அப்போ இங்க வந்து டெம்பரேச்சரை பொறுத்து வந்து வேவ்லென்த் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வேவ்லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னு தெரியும். அப்போ இங்க ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 8க்கு வந்து லாம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் 1/√T அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ இங்க வந்து டெம்பரேச்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் 1 வந்து 927 டிகிரி செல்சியஸ் பிளஸ் 273 டிகிரி செல்சியஸ். இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 1200 கெல்வின் வந்து நமக்கு கிடைச்சிரும். அதே வந்து டெம்பரேச்சர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 27 plus 273 இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 300 கெல்வின் நமக்கு கிடைக்கும். அப்போ டெம்பரேச்சர் 1 வந்து 1200 கெல்வின், டெம்பரேச்சர் 2 வந்து 300 கெல்வின். அப்போ இந்த ஃபார்முலா வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா லாம்டா 1 டிவைடட் பை லாம்டா 2 அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதுனால T2 டிவைடட் பை T1 கிடைக்கும். அப்போ டெம்பரேச்சர் 2 வந்து என்னன்னு எடுத்துக்கிறோம் 300. இங்க வந்து டெம்பரேச்சர் 1 வந்து 1200. அப்போ இங்க 20 கேன்சல் ஆகும்போது அப்போ இங்க 1/4 கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து என்ன கிடைக்குது 1/2 கிடைக்கும். அப்போ லாம்டா 1 டிவைடட் பை லாம்டா 2.
ஸோ அப்போ இந்த சைட் கொண்டு போகும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா லாம்டா 2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு லாம்டா 1 கிடைக்கும். கிடைச்சதுன்னா லாம்டா 2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு லாம்டா 1. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. அப்போ ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். நம்பர் 9 ரொம்ப பெருசா இருக்குன்னு வந்து பயந்துராதீங்க. தி எஜெக்ஷன் ஆஃப் தி photo electron from the silver metal in the photoelectric effect of experiment can be stopped applying the potential voltage 0.35 voltage கொடுத்துட்டாங்க stopped potential when the radiation of 256 nanometer வந்து கொடுத்துருக்காங்க wavelength. calculate the work function of silver metal. அப்போ work function psi தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து எதுல இருந்து கேட்டிருக்காங்க, இந்த ப்ராப்ளம் வந்து எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு இன்சிடென்ட் போட்டோ எனர்ஜி மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடணும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து கால்குலேட் பண்ணணும் போதுமானது. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாவை எடுத்து எழுதலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கைனடிக் எனர்ஜி கொடுத்துட்டாங்க 0.34 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் தான் வந்து நமக்கு கேட்குறாங்க. அதே போல வேவ் லென்த்தும் கொடுத்துட்டாங்க 256.7 நானோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் equal to energy equal to h into c by lambda. அப்போ h உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 626 into 10 power minus 34. c உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 into 10 power 8 divided by lambda உடைய வேல்யூ வந்து என்னது 256.7 into 10 power -9 மீட்டர்னு எழுதலாம். ஏன்னா நானோமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இதை வந்து 6.626 இன்ட்டு 3 வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 19.878 இன்ட்டு 10 பவர் இந்த -34 ப்ளஸ் 8 வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு -26 வந்து கிடைக்கும். டிவைடட் பை 256.7 இன்ட்டு 10 பவர் -9. அப்போ இதை வந்து பார்த்தோன்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 0.07743 இன்ட்டு 10 பவர் -17 மீட்டர்னு கிடைக்கும். 17 ஜூல்ஸ்ன்னு கிடைக்கும். இந்த -9 வந்து மேலே கொண்டு போனோம்னா இங்கே +9 கிடைச்சிரும். அப்போ வந்து 10 பவர் 17 வந்து மாதிரி கிடைச்சிருது. அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 7.74 இன்ட்டு 10 பவர் -19 எழுதலாம். இந்த ஜூல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், எலக்ட்ரான் வோல்ட்டா வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1.602 இன்ட்டு 10 பவர் -19 வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருது, இந்த வேல்யூ வந்து 4.83 இன்ட்டு எலக்ட்ரான் வோல்ட்டா நமக்கு கிடைச்சிருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன். அப்போ இங்க வந்து என்னன்னா 1 electron volt equal to 1.602 into 10 power -19 joules நமக்கு தெரியும். அப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா அதனாலதான் இந்த 1.602 டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு வந்து எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் வந்து 4.83 எலக்ட்ரான் வோல்ட் நமக்கு கிடைச்சிருது. அப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷன் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம எப்படி சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா work function equal to work function equal to incident radiation minus kinetic energy. அப்போ இன்சிடென்ட் ரேடியேஷன் உடைய வேல்யூ தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம் 4.83 மைனஸ் கைனடிக் எனர்ஜி வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 0.35 எலக்ட்ரான் வோல்ட். ஏன்னா ரெண்டுமே வந்து எலக்ட்ரான் வோல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4.48 எலக்ட்ரான் வோல்ட்டு. ஸோ இதுதான் வந்து அதனுடைய ஒர்க் ஃபங்க்ஷன். வந்து என்ன ஆன்சர் கிடைச்சதுன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் 4.48 எலக்ட்ரான் வோல்ட் வந்து நமக்கு கிடைச்சது. ஸோ இது அந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குன்னு பார்ப்போம்.
ஸோ அப்போ வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4.48 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? க்ளோஸ்டு டு 4.5க்கு வந்து ஈக்குவலா இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். Question number 10. The Compton effect, the wavelength of scattered X-ray depends on 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. Compton effectல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்கேட்டர்ட் எக்ஸ்ரே வேவ்லென்த் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏல வந்து இன்டென்சிட்டி ஆஃப் தி இன்சிடென்ட் ரேடியேஷன், ஆப்ஷன் பில ஸ்கேட்டரிங் ஆங்கிள், ஆப்ஷன் சில டெம்பரேச்சர் ஆஃப் தி மெட்டல், ஆப்ஷன் டில மாஸ் ஆஃப் தி டார்கெட் ஆட்டம்ஸ். அப்போ நமக்கு வந்து ஃபார்முலா வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். காம்ப்டன் எஃபெக்ட் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் த வேவ் லென்த் lambda dash minus lambda equal to h by m into c 1 minus cos theta. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்டன் வேவ் லென்த் ஷிஃப்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல லேம்டா டேஷ்ன்றது வந்து வேவ் லென்த் ஆஃப் தி ஸ்கேட்டரிங் எக்ஸ்ரே, இது வந்து என்னது வேவ் லென்த் ஆஃப் தி இன்சிடென்ட் எக்ஸ்ரே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்டன் எஃபெக்ட். அப்போ சேஞ்ச் இன் த எக்ஸ்ரே ஸ்கேட்டர்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆங்கிள், ஸ்கேட்டரிங் ஆங்கிள். அப்போ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் யூனிட் நம்பர் 1ல இருந்து நம்ம வந்து என்னென்ன டாபிக்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா காம்ப்டன் எஃபெக்ட், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஐசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்கிஸ் குவாண்டம் தியரி, டி ப்ராக்லி ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ணிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். சிம்பிளாக இருந்தால் கூட வந்து அந்த டைமிங்கில் வந்து நமக்கு ஞாபகம் வரணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.